नमः ओं विष्णुपताय कृष्णप्रेष्ठाय बोले श्रीमते भक्ति वेदांत स्वामिने दे नामने नमस्ते सारस्वते देव गौरवाणी प्रचारणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे नमः ओं विष्णुपताय कृष्णप्रेष्ठाय बोले श्रीमते जयपताक स्वामिने दे नामने नमो आचार्य पदाय निताय कृपपदायने गौरगत दामदाय नगर ग्रामधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे राम 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 हरे हरे கிறிஸ்துவன் கிறிஸ் பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபாதிக்கு ஜெய். இன்னைக்கு பகவத்கீதை 10வது அத்தியாயம் பார்க்க போறோம். 10வது அத்தியாயத்துல பூரணத்தின் வைபவம் 21வது ஸ்லோகம். ஆதித்யானாம் அகம் விஷ்ணுர் ஜோதிஷாம் ரவிர் அம்சுமான் மரீச்சிர்மருதா அஸ்மி நக்ஷத்ராணாமகம் சசு. படிக்கிட்டாங்க மாதாஜி. படைங்க மாதாஜி. ஆதித்யர்களில் நான் விஷ்ணு, ஜோதிகளில் பிரகாசிக்கும் சூரியன், மருந்துகளில் நான் மரிசி, நட்சத்திரங்களில் நான் நிலவு. பொருளுரை. 12 ஆதித்யர்கள் உள்ளனர். அவர்களில் முதன்மையானவர் கிருஷ்ணரே. வானில் பிரகாசிக்கும் ஜோதிகளில் சூரியனே முதன்மையானது. பிரம்ம சங்கீதையில் முழுமுதற் கடவுளுடைய ஒளிரும் கண்ணாக சூரியன் ஏற்கப்பட்டுள்ளது. ஆகாயத்தில் 50 விதமான காற்று வீசி கொண்டுள்ளது. அந்த காற்றினை கட்டுப்படுத்தும் தேவரான மரிசி கிருஷ்ணரின் பிரதிநிதியாவார். நட்சத்திரங்களின் மத்தியில் இரவில் மிகவும் முக்கியமானதாக தோன்றுவதால் நிலவு கிருஷ்ணரின் பிரதிநிதியாகும். இந்த ஸ்லோகத்தில் இருந்து நிலவும் நட்சத்திரங்களில் ஒன்று என்றும் வானில் மின்னும் நட்சத்திரங்கள் சூரியனின் ஒளியை பிரதிபலிப்பவையே என்றும் தோன்றுகிறது. இப்பிரபஞ்சத்தில் அநேக சூரியன்கள் உள்ளன என்னும் கொள்கையினை வேத இலக்கியங்கள் ஏற்பதில்லை. ஒரே ஒரு சூரியன் மட்டுமே உள்ளது. சூரிய ஒளியின் பிரதிபலிப்பினால் நிலவு ஒளிர்கிறது. அதுபோலவே மற்ற நட்சத்திரங்களும் ஒளிர்கின்றன. நிலவு நட்சத்திரங்களில் ஒன்று என்று பகவத்கீதை குறிப்பிடுவதால் இரவில் மின்னும் நட்சத்திரங்கள் சூரியன்கள் அல்ல, நிலவை போன்றவையே என்பதை நாம் அறிய வேண்டும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. இந்த பூர்ணத்தின் வைபவத்துல பகவான் ஒரு சாம்பிள் காட்டுறாரு. எல்லாத்தையுமே சொல்ல முடியாது, ஏன்னா பகவானுக்கே தெரியாது பகவானுடைய மகிமை. இப்போ சின்ன சாம்பிள சொல்றாரு. ஆதித்யர்களில் நான் விஷ்ணு, 11 ஆதித்யர்கள். அதுல நான் விஷ்ணு. ஜோதிகளில் பிரகாசிக்கும் சூரியன், ஏன்னா சூரியன் பிரகாசமானது. அதாவது இந்த ஜட உலகுல. சோ ஆன்மீக உலகுல பகவான் நம்மளுக்கு தெரியற மாதிரி சொல்றார். சோ எல்லாத்துலயும் சிறந்தது எதுவோ அது நான் அப்படின்னு. மருத்துக்களில் நான் மரீச்சி, நட்சத்திரங்களில் நான் நிலவு. இப்படி நம்மளுக்கு புரியற மாதிரி சொல்றாரு. அப்போ மிக உயர்ந்த இதெல்லாம் எப்படி பார்க்கணும்? வெளிச்சமாக இருக்கிறது எல்லாமே பகவானுக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுது. இருள்ல இருக்கிறது எல்லாமே மாயைக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுது. அப்ப கெட்டதெல்லாமே பகவான் தானே படைச்சார் அப்படின்னு நினைக்க கூடாது. ஏன்னா பகவானுக்கு படைக்கணுங்கிற வலுக்கட்டாயத்தை நாம தான் கொடுத்துருக்குறோம். ஏன்னா கெட்டது அப்படின்னா நம்ம பனிஷ்மெண்ட். அது நம்மளுக்கு பகவானை விட்டு வர விருப்பப்பட்டதுனால என்னை விட்டு உன்னால இருக்க முடியாது. அதனாலதான் நான் பரமாத்மாவாவும் நம்ம கூட இப்ப இருக்கிறாரு. அதை உணராம நாம இங்க நான் தான் செய்யறேன் அப்படின்னு நாம ஆடிட்டு இருக்கிறோம். உண்மையில பகவான் தான் எல்லாருக்குள்ளயும் இருந்தும் நம்மை ஆட்டுவிக்கிறார். சோ இந்த மாயா இருக்கிறதுனால, இருள் இருக்கிறதுனால நம்மளுக்கு எதுவுமே கண்ணுக்கு தெரியல, ஞானக்கண் இல்லாதனால. இப்போ பாகவதத்துல சதுர்ஸ்லோகியில கூட நாம படிச்சிருக்கிறோம். இருளாக இருப்பது எல்லாமே மாயை என அறியப்பட வேண்டும். வெளிச்சம் எல்லாமே பகவான். அப்போ உயர்ந்த பொருட்கள்ல பகவான் இருக்கிறார். அப்போ கெட்டதெல்லாம் யாரு? அவர் தான் படிச்சார், பட் அவரோட கண்ட்ரோல்ல இல்ல. ஏன்னா பகவான் அப்படி விரும்புறது இல்ல. அதுக்குன்னு தனியா ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுத்துட்டார், மாயாவோட டிபார்ட்மெண்ட் அது. அப்ப 12 ஆதித்யர்கள், 11 சொல்லிட்டு 12 ஆதித்யர்கள். அவர்கள்ல முதன்மையானவர் கிருஷ்ணரே. இப்ப வானில பிரகாசிக்கும் ஜோதிகள்ல சூரியன். பிரம்ம சமீதல் சொல்லப்படுகிறது. முழுமுதற் கடவுளுடைய ஒளிரும் கண்ணாக சூரியன் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஆகாயத்தில் 50 விதமான காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. அந்த காற்றினை கட்டுப்படுத்தும் தேவரான மரீச்சி பகவானோட பிரதிநிதி. இப்ப நட்சத்திரங்கள் மத்தியில நிலவாக இருக்கிறார்.
சோ வானில் மில்லும் நட்சத்திரங்கள் சூரியனின் ஒளியை பிரதிபலிப்பவையே என்று தோன்றுகிறது. இப்பிரபஞ்சத்தில் அநேக சூரியன்கள் இருக்கிறாங்க என்னும் கொள்கையினை வேத இலக்கியங்கள் ஏற்பது கிடையாது. ஏன்னா ஒரே ஒரு சூரியன் பிரபஞ்சத்துல, அந்த சூரிய ஒளியின் பிரதிபலிப்புனாலதான் நிலவு ஒளிருது, மற்ற நட்சத்திரங்களும் ஒளிர்கின்றது. இப்ப நிலவு நட்சத்திரங்களில் ஒன்று. இரவில் மின்னும் நட்சத்திரங்கள் சூரியன்கள் அல்ல. நிலவை போன்றவையே. அடுத்தது 22வது ஸ்லோகம். வேதானாம் சாம வேதோ அஸ்மி தேவானாம் அஸ்மி வாசவஹ இந்திரியானாம் மனசாஸ்மி பூதானாம் அஸ்மி சேதனா. வேதங்களில் நான் சாம வேதம். ரிக் யசுர் சாம வேதங்கள் 4 விதமான வேதங்கள். அதுல பகவான் நான் சாம வேதம் சொல்றாரு. தேவர்களில் சொர்க்க மன்னனான இந்திரன், ஏன்னா இந்திரன் தான் தலைவர் தேவர்களுக்கெல்லாம். இப்ப தேவர்களில் நான் இந்திரனாக இருக்கிறேன், புலன்களில் நான் மனமாக இருக்கிறேன். ஏன்னா மனம் தான் ரொம்ப முக்கியம். மனம் உட்பட 10 இந்திரியங்களோட நாம போராடிட்டு இருக்கிறோம். மனசஷ்டேந்திரியாணி இந்திரியாணி பிரகிருதி ஸ்தானி கர்ஷதி அப்படின்னு. அதுல நான் மனமா இருக்கிறேன். உயிர்வாளிகளில் நான் உயிர் சக்தி உணர்வாக ஆத்மாவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஸ்ரீல பிரபுபாதர் பொருளுரையில் என்ன சொல்றாருன்னா, ஜடத்திற்கும் சேதனத்திற்கும் உள்ள வேறுபாடு என்னன்னா, ஜடம் அப்படின்னா அதுக்கு உணர்வு கிடையாது, சேத்தனம் அப்படின்னா ஆத்மா. ரெண்டுக்கு என்ன வேறுபாடு? உயிர்வாளிகளிடம் உள்ள உணர்வு ஜடத்திடம் கிடையாது. எனவே இந்த உணர்வு உன்னதமானது, நித்தியமானது. ஏன்னா உணர்வுனா ஆத்மாலதான் வருது நம்மளுக்கு. அந்த ஆத்மாவானது எப்படிப்பட்டது? ஆன்மீகமானது. சோ அது பகவான் பிரிஞ்சு வந்த சக்தி. மம்மைவாம்ச ஜீவலோகை ஜீவபூத சனாதன அப்படின்னு. அது நித்தியமானது, சச்சித் ஆனந்தமயமானது. அப்ப ஜடக்கலவையினால் உணர்வினை உற்பத்தி செய்ய முடியாது. சோ ஜடக்கலவை அதனால ஆத்மாவை தோற்றுவிக்க முடியாது. ஏதாவது ஜடத்தை சேர்த்து நான் பாருங்க பிறக்க வைக்கிறேன்னு இன்னை வரைக்கும் விஞ்ஞானிகள் போராடிட்டு இருக்கிறாங்க. அவங்களால பிறக்க வைக்க முடியாது. சோ படைப்பு, ஆத்மாவை படைக்கிறது பகவான் தான். விஞ்ஞானிகள் பிறப்பை ஏற்படுத்த முடியாது, இறப்பையும் நிர்ணயிக்க முடியாது. எப்ப ஒரு உயிர்வாளிக்கு இறப்பை ஏற்படுது அப்படிங்கறதெல்லாம் முன்னரே பகவானால தீர்மானிக்கப்பட்டது. அந்த இயற்கை விதியை மாத்த முடியாது. ஸ்லோகம் 23. ருத்ராணாம் சங்கர சாஸ்மி வித்தேசோ யஷ ரக்ஷசாம் பசூனாம் பாவகஸ் சாஸ்மி நேரு ஹரிநாம் அகம். எல்லா ருத்ரர்களிலும் நாம் சிவபெருமான். ஏன்னா சிவபெருமான் தான் ருத்ரர்கள், 11 ருத்ரர்கள். அவர்கள சிவபெருமான் உயர்ந்தவர். யஷ ராட்சசர்களில் நான் செல்வத்தின் இறைவன் குபேரன். யக்ஷர்கள் ராட்சசர்கள் அப்படின்னு பலவிதமான தேவர்கள் இருக்கிறாங்க. அதுல நான் குபேரன். வசுக்கள்ல நான் நெருப்பு, அக்னியில. மலைகளில் நான் மேருமலை. மேர்மலை ரொம்ப பிரசித்தி பெற்றது. சோ மலைகள்ல நான் மேர்மலையா இருக்கிறேன். இப்ப 11 ருத்தர்கள்ல சிவபெருமான், அவரை நான் பிரதிபலிக்கிறேன். பிரபஞ்சத்தின் தமோ குண அதிகாரியான சிவபெருமான் ரொம்ப முக்கியமானவர். அவர் குண அவதாரத்துல சிவபெருமான் தமோ குணத்தின் அதிபதியாக இருக்கிறார். தேவர்களின் செல்வத்திற்கு அதிபதியாக விளங்கும் யக்ஷ ராட்சசர்களின் தலைவரான குபேரனும் பரமபுருஷரோட பிரதிநிதி. சோ மேரு என்னும் மலை அதன் அருமையான இயற்கை வளத்திற்கு புகழ் பெற்றது. அதுல நான் மலைகளில் நான் மேருவாக இருக்கிறேன்னு சொல்றார். சோ இதுல எல்லாம் கேள்வி நிறைய வரும், கவனிச்சு கேளுங்க. ஸ்லோகம் 24. ரோதசாம் சமுக்கியம் மாம் வித்தி பார்த்த பிரகஸ்பதிம் சேனானீனாம் அகம் ஸ்கந்த சரசாமஸ்மி சாகர புரோகிதராம் அப்படின்னா புரோகிதர்களில் நான் பிரகஸ்பதியா இருக்கிறேன். புரோகிதம் பண்ணுவாங்களா பிராமணர்கள், அவங்கள பிரகஸ்பதியா நான் இருக்கிறேன். சேனாதிபதிகள்ல கார்த்திகேயனாகவும் நீர்த்தேக்கங்கள்ல சமுத்திரமாகவும் நான் இருக்கிறேன். சமுத்திரம் எவ்வளவு அளவிட முடியாதது, அது நீளம் அகலம் ஆழம் எல்லாமே. இப்ப ஸ்வர்கலோகங்களில் வாழும் தேவர்களுக்கெல்லாம் தலைவர் யாரு? இந்திரன்.
அவர்தான் மன்னர். சோ அவரால் தான் அந்த இந்திரலோகம் ஆட்சி செய்யப்படுகிறது. அவருடைய புரோகிதர் யாரு? இந்திரனோட புரோகிதர் பிருகஸ்பதி. அப்போ அவர் வந்து எல்லா மன்னர்களுக்கும் தலைவன் யாருன்னா இந்திரன். எல்லா புரோகிதர்களுக்கும் தலைவன் யாரு அப்படின்னா பிரகஸ்பதி. சோ அது மாதிரி சிவபெருமான் பார்வதியின் மைந்தனான கார்த்திகேயன் வந்து சேனாதிபதிகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறார். நீங்க அசுரர்களை வீழ்த்தற்கு முருகர் வந்து படையெடுத்து போவார் கார்த்திகேயன். இப்ப சேனாதிபதியா அவர் வந்து முன்னாடி பொறுப்பேற்று போவார். இப்ப சேனாதிபதிகளில் தலைவரான கார்த்திகேயனை நான் பிரதிபலிக்கிறேன். இப்ப நீர்த்தேக்கங்கள்ல சமுத்திரம் ரொம்ப பெருசு. கிருஷ்ணருடைய இந்த பிரதிநிதிகள் அவரது சிறப்பினை பற்றிய ஒரு சிறு குறிப்பினை மட்டும் வழங்குகின்றது. இந்த மாதிரி ஏகப்பட்ட சொல்லிட்டே இருக்கலாம். ஆனா நம்ம வாழ்நாள் ஃபுல்லா சொன்னாலும் அது தீராது. அதனால சின்ன சின்ன சாம்பிள் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அடுத்த ஸ்லோகம் 25. மகர்ஷீனாம் பிருகுரகம் ராம் அசம் ஏகம் அக்ஷரம் யஜ்ஞானாம் ஜப யஜ்ஞோஸ்மி ஸ்தாவரானாம் ஹிமாலய. மகாரிஷிகளில் வந்து இவர் பிருகுவாகவும், சப்தங்களில் திவ்யமான சப்தமான ஓம்காரமாகவும், யாகங்களில் திருநாம ஜபம் ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு யாகம் நம்ம வந்து என்ன பண்றோம்? நாம சங்கீர்த்தனம், நாம யஜ்ஞம் பண்றோம் இந்த கலிகாலத்துல. சோ அந்த மந்திரமாகவும், அசையாதவற்றில் வந்து இமயமலையாகவும் நான் இருக்கிறேன். சோ இமயமலை ரொம்ப புகழ் பெற்றது. சோ பொருளுரையில ஸ்ரீல பிரபுபாதர் சொல்றார், அகிலத்தின் முதல் உயிர்வாளியான பிரம்மா பலதரப்பட்ட உயிரினங்களின் உற்பத்திக்காக பல மகன்களை படைக்கிறார். பிரஜாபதிகள் எல்லாம் படைக்கிறார். அவங்கள பிருகு வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த முனிவர். அதனால அவரை பிரதிபலிக்கிறார். இப்போ எல்லாம் சோ இவர்கிட்ட இருந்து வந்த அம்சங்கள் இதெல்லாமே. சோ தெய்வீக சப்தங்கள்ல ஓம்காரம், ஓம் அப்படிங்கிறது பகவானுடைய அந்த பிரகாசத்துல ஜோதியில நிறைய அருவவாதிகள் ஓம்காரத்தை மட்டும் உச்சரிப்பாங்க. பகவானுடைய பற்பல நாமங்களை, இனிமையான நாமங்களை உச்சரிக்கிறது கிடையாது. ஏன்னா ஓம் அப்படிங்கிறது அருவ பிரம்மனாக கருதப்படுது. சோ அதை மட்டும் உச்சரிப்பாங்க. ஓ ஓம் அப்படின்னு சொல்லி அதை மட்டும் உச்சரிப்பாங்க. ஸோ பகவானோட நாமத்தை உங்களுக்கு சொல்றதுக்கு பாக்கியம் கிடையாது. ஏன்னா பகவானை அவங்க உருவத்துல ஏத்துக்கிறது இல்ல, அவருக்கு பேரும் இல்லைன்னு நினைக்கிறாங்க. அப்ப அந்த ஓம்காரத்தை மட்டும் அவங்க சொல்லுவாங்க. ஓம் அப்படிங்கிறது பகவானுடைய அந்த அருவ பிரம்மனிலிருந்து வெளிப்படுது. சோ அதுவும் பகவானுடையதுதான். ஆனா அவங்க நினைச்சுக்கிறாங்க அந்த ஓம்ங்கிறது அருவ பிரம்மனுக்கு சொந்தமானது, அருவ பிரம்மன்கிறது இறைவன் கிடையாது, அதாவது வடிவம் கிடையாது, அதனால அருவமாக நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு. ஹரே, அதாவது எல்லா யாகங்கள்லயும் இங்க ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே இந்த மந்திர ஜபம் தான் ரொம்ப தூய்மையான கிருஷ்ணருடைய பிரதிநிதி. சில யாகங்கள்ல மிருகபலி பரிந்துரைக்கப்படுகிறது. ஆனால் ஹரே கிருஷ்ண யாகத்தில் ஜீவஹிம்சை அப்படிங்கிறதுக்கே இடம் கிடையாது. ஏன்னா இது ரொம்ப எளிமையானது, தூய்மையானது. இந்த உலகில் எவையெல்லாம் சிறந்தவையாக இருக்கிறதோ அதெல்லாம் கிருஷ்ணரோட பிரதிநிதிகளே. எனவே உலகின் மிகச்சிறந்த மலையான இமயமலையும் அவருடைய பிரதிநிதியே. இப்போ மேரு அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் மேரு சில சமயங்கள்ல நகரக்கூடியது, இமயமலை வந்து நகராது. அதனால அசையாதவற்றுள் நான் இமயமலை அப்படிங்கிறார். ஏன்னா இமயமலையை விட மேருமலை வந்து ரொம்ப சிறந்தது. அடுத்த ஸ்லோகம் 26. அஸ்வத்த சர்வ விரக்ஷாணாம் தேவர்ஷீணாம் ச நாரத கந்தர்வாணாம் சித்ரதத சித்தானாம் கபிலோ முனி. எல்லா மரங்களிலும் நான் ஆலமரம், தேவரிஷிகளில் நான் நாரதன், கந்தர்வர்களில் நான் சித்ராதன், சித்தர்களில் நான் கபிலமுனி. சோ அஸ்வத்த மரம் அப்படின்னா இது இங்க போட்டிருக்கிறது ஆலமரம், ஆனா அரச மரம் தான் கரெக்ட்.
மிக உயரமான அழகான மரங்கள்ல ஒன்று அது. இந்திய மக்கள் சடங்குகள்ல இந்த அரச மரத்தை வழிபடுறது வழக்கம். தேவர்களாலும் வணங்கப்படும் தேவரிஷியான நாரதர் இந்த அகிலத்தின் மிகச்சிறந்த பக்தராக சொல்லப்படுறாரு. எனவே பக்தங்கிற முறையில நாரதர் கிருஷ்ணரின் பிரதிநிதியாக இருக்கிறார். சோ அழகான பாடகர்கள் கந்தர்வர்கள், அந்த தேவர்கள்ல ஒரு இனம் தான் கந்தர்வர்கள். கந்தர்வர்கள் அப்படின்னாலே அவங்க அழகான பாடல்களை பாடிக்கொண்டு, பகவானோட பாடல்களை பாடிக்கொண்டு அங்க இங்குமே ஆஹ் அவங்க லோகத்துல சுற்றி திரிவாங்க. அவங்கள சிறந்தவர் யாரு? கந்தர்வர்கள்ல தலைவன் யாருன்னு சித்ராதன். சோ அவர் வந்து கிருஷ்ணருடைய பிரதிநிதியாக இங்க வர்றார். இப்ப பக்குவமான உயிர்வாளிகளில் சித்தர்களில் தேவகூதியின் மகனான கபிலர் கிருஷ்ணரின் பிரதிநிதி ஆவார். சோ கிருஷ்ணரின் அவதாரமாக கருதப்படும் அவரது தத்துவம் ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்லப்படும். கபில முனி பத்தி நாம பார்த்தோம் 4th கேண்டோ இல்லைங்களா? அப்போ 3rd கேண்டோவோ 4th கேண்டோ தேர்ட் கேண்டோல பார்த்தோம். சோ பின்னால இந்த கபிலர், இன்னொரு கபிலர் நாத்திய கபிலர் பிரபலமாகிறார். நிறைய பேர் நாத்திய கபிலரோட தத்துவத்துக்கு இதுக்கும் புரியாம கன்ஃபியூஸ் ஆயிருவாங்க. அடுத்தது ஸ்லோகம் 27. உச்சைஸ்ரவசம் அஸ்வானாம் வித்தீமாம் அமிர்தோத்பவம் ஐராவதம் கஜேந்திராணாம் நாரணாம் ச நராதிபம். குதிரைகளும் அமிர்தத்திற்காக கடலை கடைந்த போது தோன்றிய உச்ரைஸ்ரவா என்று என்னை அறிவாயாக. குதிரைகளுள் இவர் யாருன்னா உச்ரைஸ்ரவா. இப்போ அமிர்தத்துக்காக கடலை கடையிறாங்க. ஏன்னா தேவர்கள்ல தலைமையானவரான இந்திரனுக்கு வந்து ஒரு சாபம் கிடைக்குது. துர்வாச முனிவர் அந்த மாலைய அவருக்கு பகவானோட மாலையை கிஃப்டா கொடுக்குறாரு. ஆனா அவன் அலட்சியமா அத கீழே போட்டுறான். அந்த பட்டத்து யானை ஐராவதம் என்ன பண்ணுதுன்னா அதை தூக்கி மிதிச்சிருது. அவர் கோபம் வந்துடுது. இது கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அவனுக்கு சாபம் விடுறாரு. அவனோட ஐஸ்வர்யம் எல்லாம் போயிடுது அவனை விட்டு, பிச்சைக்கார மாதிரி. அப்போ அவர் மீண்டும் இந்த செல்வங்களை எல்லாம் பெறக்கு வேண்டி பகவானை வேண்டி தவம் இருக்கிறார். தவம் இருந்து பகவான் சொல்றார், நீ மறுபடியும் பார்க்கடலை கடையணும் அப்படின்னு. அப்போ வாசுகி எனும் பாம்பை வைத்து மந்தாரக மலையை மத்தாக கொண்டு பகவான் அங்க ஆமை வடிவம் எடுத்து கீழே அதை தாங்கிக்கிறாரு. சோ இப்படியாக இந்த மலையை வச்சு கடையும் போது பார்க்கடல்ல இருந்து அமிர்தம் தோன்றுது. நிறைய குதிரை ஐராவதம் இதெல்லாம் தோன்றுது. லக்ஷ்மி தேவி வர்றாங்க. இப்படி பலவிதமான பொருட்கள் அந்த பார்க்கடல்ல இருந்து வெளிப்படுது. சோ அதுல உச்சைஸ்ரவா அப்படிங்கிற குதிரையை வந்து இந்திரன் எடுத்துக்கிறான். இப்போ அசுரர்களும் பக்தர்களான தேவர்களும் இணைந்து ஒரு பார்க்கடலை கடைவதில் ஈடுபடுறாங்க. அதுல அமிர்தம் விஷமும் வருது. விஷத்தை சிவபெருமான் எடுத்துக்கிறாரு. அமிர்தத்தை பற்பல உயிரினங்கள், அமிர்தத்திலிருந்து பல உயிர்கள் வருது. அதுல உச்சைஸ்ரவா அப்படிங்கிற இந்த குதிரை. அப்ப அமிர்தத்திலிருந்து உருவான மற்றொன்று என்னன்னா ஐராவதம் அப்படிங்கிற யானை. இந்த 2 மிருகங்களும் அமிர்தத்திலிருந்து உற்பத்தி ஆனதுனால ரொம்ப விசேஷமானது. சாதாரண குதிரையோ சாதாரண யானையோ கிடையாது. இது எல்லாமே கிருஷ்ணரோட பிரதிநிதிகள். மனிதர்களுள் மன்னர் கிருஷ்ணரின் பிரதிநிதி ஆவார். சோ மன்னர்கள் மூலமாகத்தான் இமம் ராஜசையோ யோகம் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ராஜசையோ யோகம் விதுகு சகலேனகமகத யோக நஷ்ட பரந்தவர். ராஜாக்களின் மூலமாக இந்த ரகசியத்தை அவர் வந்து பகவான் கொடுக்கிறார். அது ஒரு தேஞ்சு தேய்பிரை ஆகும்போது அது இல்லாம போயிடுது. அப்புறம் இதை மறுபடியும் இந்த ரகசியத்தை, பகவத்கீதை ரகசியத்தை அர்ஜுனன் மூலமாக மறுபடியும் புதுப்பிச்சு கொடுக்கிறார். அப்ப கிருஷ்ணர் வந்து இந்த அகிலத்தை காப்பது போல மன்னராக நியமிக்கப்பட்டவர்கள் தங்களது தெய்வீக தகுதிகளால் தங்களது நாட்டினை காப்பாற்றுகின்றனர். குடிமக்களின் நலனை எப்போதும் எண்ணிய மகாராஜா யுதிஷ்டர், மகாராஜா பரீஷித் மற்றும் பகவான் ராமரை போன்ற மன்னர்கள் தர்மத்தின் வழியில் மிகச்சிறப்பாக செயல்பட்டனர். வேத இலக்கியத்தில் மன்னன்
இறைவனின் பிரதிநிதியாக கருதப்படுகிறான். இருப்பினும் தற்போதைய யுகத்தில் தர்மத்தின் கொள்கைகள் சிதைவுற்ற காரணத்தினால் மன்னராட்சி சீரழிந்து தற்போது முற்றிலும் அழிக்கப்பட்டுவிட்டது. ஆனால் தர்மத்தை கடைபிடித்த மன்னர்களின் ஆட்சியில் மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர் என்பது புரிந்து கொள்ளப்பட வேண்டும். யதா ராஜா ததா பிரஜா. சோ மன்னன் தர்மவானாக இருந்தால் மக்களும் அங்க கண்டிப்பா தர்மவானாக இருப்பாங்க. இத நம்ம ஜனகர் போன்ற மிக தூய்மையான மன்னர்கள் ஆட்சி காலத்துல எல்லாம் நம்ம பார்த்திருக்கலாம். மன்னர் சரியாக ஆட்சி செய்தால் அங்க செல்வ வளம், மலை வளம், பயிர்கள், எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. பசுக்கள் பாதுகாக்கப்படும், பிராமணர்கள் பாதுகாக்கப்படுவாங்க. அப்ப பிராமண சமூகம் மேன்மையா இருந்தது அப்படின்னா அங்க எல்லாமே நல்லா இருக்கும். ஏன்னா பகவானுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாரு? கோ பிராமண ஹிதாய்ச்ச, பிராமணர்களும் பசுக்களும். சோ எங்கெல்லாம் பகவானுடைய நாமம் ஒலிக்குதோ, மந்திரங்கள் வேதங்கள் முழங்கப்படுகிறதோ அங்கெல்லாம் மங்களம் உண்டாகும். ஆனா இப்பெல்லாம் பிராமணர்களா கிடையாது, வேதங்கள் எங்கோ ஓதப்படுறது கிடையாது. அதனால நாம சங்கீர்த்தத்தினால இந்த கலியுகத்துல கூட நம்மளுக்கு கொஞ்சம் நல்லது நடக்குது அப்படின்னா கண்டிப்பா பக்தர்களோட இந்த நாம சங்கீர்த்தத்தினாலதான். அடுத்த ஸ்லோகம் 28. ஆயுதானாம் அகம் பிரஜம் धेनूनाम् अस्मि कामदुक् प्रजनसास्मि गन्धर्प சர்ப்பானாம் அஸ்மி வாசுகி. ஆயுதங்களில் நான் வஜ்ராயுதம், பசுக்களில் நான் சுரபி, இனவிருத்தியாளர்களில் நான் காமதேவனான மன்மதன், சர்ப்பங்களில் நான் வாசுகி. சக்தி வாய்ந்த ஆயுதம் இந்த வஜ்ராயுதம். கிருஷ்ணரது சக்தியின் பிரதிநிதி தான் அதுவும். சோ ஆன்மீக வானில கிருஷ்ணலோகத்தில் எப்போது வேண்டுமானாலும் பால் கறக்கக்கூடியது, பால் தரக்கூடிய பசுக்கள் நிறைய இருக்கு. சோ அத்தகு பசுக்களில் இந்த ஜட உலகுல கிடையாது. சுரபி பசு, அது கூட பிரம்ம சம்ஹிதில நம்ம படிப்போம். சிந்தாமணி பிரகர சத்ம சுகல்ப விரக்ஷௌ லக்ஷா விரதேஷு சுரபிர் அபிபாலயந்தம் லக்ஷ்மி சகசிர சம்பிரமசேவியமானாம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. சோ அந்த சுரபி பசு எப்படின்னா, நாமெல்லாம் நீ காலையில பால் கறப்போம், சாயந்தரம் பால் கறப்போம். ஆனா அந்த சுரபி பசு எப்ப கேட்டாலும் 24 மணி நேரம் எவ்வளவு லிட்டர் வேணா கொடுக்கும். அது மட்டும் இல்ல, நம்ம கேட்ட சாப்பாடு, பாயசம் வேணுமா பாயசம் கொடுக்கும். எவ்வளவு வேணும் உங்களுக்கு, ஒரு ஒரு 40 பேருக்கு வேணுமா டக்குன்னு வந்துட்டாங்களா அந்த சுரபி பசு கொடுக்கும். சோ இதனாலதான் வசிஷ்ட முனிவருக்கும் துர்வாச முனிக்கும் அங்க சண்டை வந்தது, சுரபி பசு தூக்கிட்டு போலான்னு. சோ சுரபி பசு வசிஷ்டர்கிட்ட இருக்கதா விரும்புச்சு. ஆனா வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போயிட்டாரு இவர். அப்புறம் தான் அவங்களுக்குள்ள சண்டை வந்தது. சோ கிருஷ்ணர் எப்பவுமே பசுக்களை மேய்ப்பதுல ஈடுபட்டிருப்பாரு. இங்கெல்லாம் நல்லா படிக்காத பசங்களை என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க அப்பா நீ போய் மாடு மேய்க்கலாம் அப்படிம்பாருங்க. நீ ஸ்கூலுக்கு அனுப்புறது வேஸ்ட், தண்டம், பேசாம 4 மாடு வாங்கி தர, போய் மேய்ப்போ அப்படிம்பாங்க. இப்பெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா அது ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம். கிருஷ்ணரே மாடுதான் மேய்ச்சாரு இல்லைங்களா? கிருஷ்ணரே மாடுதான் மேய்ச்சாரு, இதுல என்ன தெரியுது? சோ இப்பெல்லாம் நிறைய பேரு அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. மாடு மேய்க்கிறது அவ்வளவு சாதாரணம் கிடையாது, கிருஷ்ணரே அதுல ஈடுபட்டிருக்காரு, அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி, அது மங்களகரமான விஷயம். பரவாயில்ல, எங்க அப்பா நல்லதா சொல்லியிருக்காரு அன்னைக்கு, அதுக்கு அப்படியே போயிருக்கலாம். இது எதுக்குடா இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ் எல்லாம் எடுத்து வீணா மண்டை உடைச்சோம் அப்படின்னு நிறைய இதெல்லாம் படிச்சவங்க புரிஞ்சுக்குவாங்க. சோ நல்ல குழந்தைகளை தோற்றுவிப்பதற்கான காம இச்சையே கந்தர்ப்பன். எனவே கந்தர்ப்பனும் கிருஷ்ணரது பிரதிநிதி. சில சமயங்கள்ல புலனின்பத்திற்காக காமசுகம் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறது. அத்தகு காமம் கிருஷ்ணரின் பிரதிநிதி அல்ல, ஆனால் கந்தர்ப்ப எனப்படும் நல்ல குழந்தைகளை உருவாக்குவதற்கான காமம். சோ இங்க கந்தர்ப்ப அப்படின்னா நல்ல குழந்தைகளை உண்டாக்குவதற்கான காமம், அது கட்டுப்படுத்தப்பட்ட காமம் நானே அப்படிங்கிறார் இல்லையா?
அப்ப நல்ல குழந்தைகளை உருவாக்குவதற்கான காமம் கிருஷ்ணரோட பிரதிநிதி. சோ இங்க எல்லாமே அஸ்மி அஸ்மி, மன்மதன் நான் தான், என்னோட பிரதிநிதி தான், சுரபி பசு என்னோட பிரதிநிதி தான், வஜ்ராயுதம் என்னோட பிரதிநிதி தான் அப்படின்னு எல்லாமே சொல்றாரு. அடுத்தது ஸ்லோகம் 29. அனந்தசாஸ்மி நாகாணாம் நாகாணாம் வருணோ யாதசாம் அகம் பித்ருணாம் ஹரியமாசாஸ்மி யம சம்யமதாம் அகம். நாகங்களில் பல தலையுடைய பாம்புகளில் நான் அனந்தன். அனந்தன் அப்படின்னா பலராமர், ஏன்னா பகவானுடைய நேரடி பிரதிநிதி அவர். அவர்தான் குருவுக்கெல்லாம் குரு, தலைமை குரு. சோ நீர்வாளிகள்ல நான் வருணதேவன், முன்னோர்கள்ல நான் அரியமா, நீதிபதிகள்ல நான் மரணத்தின் அதிபதியான யமன். இப்படின்னு தன்னை தன்னுடைய பிரதிநிதிகளாக யார் இருக்கிறாங்க. சோ உயர்ந்தவற்றில் உயர்ந்ததெல்லாம் நாம என்னென்ன பேசுறோமோ அதெல்லாமே பகவானாக, தாழ்ந்ததெல்லாமே மாயனோட கண்ட்ரோல். இப்ப பல தலைகளை உடைய நாகப்பாம்புகள்ல அனந்தன், நீர்வாளிகள்ல வருணதேவன், இவங்க எல்லாமே பகவானோட பிரதிநிதிகள். முன்னோருக்குன்னு ஒரு உலகம் இருக்கு, பித்ருக்கள் லோகம். அங்க ஆட்சி செய்யறது யாருன்னா அரியமா, அவரு கிருஷ்ணருடைய பிரதிநிதி. சோ கெட்டவர்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு ஒரு உலகம் இருக்கு, யமலோகம். அதுல யமன் தான் தலைவர். அப்ப யமலோகம் இந்த பூலோகத்திற்கு அருகில் தான் இருக்கு. மரணத்திற்கு பின்னர் அவர் அங்கு கொண்டு செல்லப்படும் பாவிகளுக்கு யமன் பல தண்டனைகளை கொடுக்கிறார். இது கருட புராணத்துல நாம படிக்கலாம், எவ்வளவு தண்டனைகள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலயே யமன் லோகம் அப்படின்னா இப்போ பாரத பூமி அப்படின்னு இந்த உலகத்தையே சொன்னாங்க முதல்ல. அப்போ பாரத பூமி அப்படின்னா ஒன்னே ஒன்னா கிடையாது. இதுல பல ஆஸ்திரேலியா கண்டம் அப்படின்னு பல கண்டங்களா பிரிக்கப்பட்டிருக்கு, பல நாடுகளா பிரிக்கப்பட்டிருக்கு, பல மாநிலங்களா பிரிக்கப்பட்டிருக்கு, பல மாவட்டங்களா பிரிக்கப்பட்டிருக்கு. சோ அங்க போனோம்னா யமலோகத்திலயும் பல பிரிவுகள் இருக்கு. ஸோ யமலோகத்துல பாத்தீங்கன்னா அங்கேயும் பல பிரிவுகள். சோ நீங்க யமலோகம்னா ஒரே இடம் நினைச்ச கூடாது. தண்டனைக்கு ஏற்ப அந்த பல பல மாநிலங்களுக்கு, மாவட்டத்துக்கு உங்களை கொண்டு போவாங்க. தண்டனை அதாவது அசுரர்கள் தான் போவாங்க அப்படி. சோ நல்லவங்க பக்தி செய்யறவங்களுக்கு அங்க சான்ஸே கிடையாது. அடுத்த ஸ்லோகம் 30. பிரஹ்லாதசாஸ்மி தைத்யானாம் கால கல கலயதாமகம் மிருகாணாம் ச மிருகேந்திரோ அகம் வைஷ்ணதேயஸ்ச பக்ஷினாம். தைத்திய அசுரர்கள் பக்தியில் சிறந்த பிரகலாதன் நான். அசுரர்கள்ல தைத்தியர்கள் அது ஒரு இனம், அதுல பிரகலாதனா இருக்கிறேன். அடக்கிய ஆள்றவங்கள்ல நான் காலம், அகம் காலோஸ்மி. கலையதாம் அகம், கலையதாம் அகம் அப்படிங்கிறார். அப்போ காலங்கள்ல கலையதாம் அப்படின்னா அடக்குபவர்கள். ஏன்னா காலம் கட்டுப்படுத்துது. 20 வயசுல ஆடுறவன் 80 வயசு வேணா சோர்ந்து போறான். சோ காலம் அவனை அடக்குது. நீ என்ன ஆட்டம் போட்ட, ஆடாத ஆட்டம் இல்லை அப்படின்னு சொல்லி அவன் 16 வயதுல ஆடுவான். ஆனா அடங்கி போயிடுவான். எப்போ சொத்து இருக்கிறவன் சொத்து இருக்கும்போது ஆடுவான். ஒரு காலம் வந்தா சொத்து இல்லைன்னா அடங்கி போயிடுவான். சோ எல்லாருமே நல்ல உடம்பு இருக்கும்போது, நோய் இல்லாம இருக்கும்போது எல்லாம் ஆட்டம் போடுவாங்க, மனசு போன போக்குல எல்லாம் போவாங்க. ஆனா உடம்புக்கு நோய் வந்துட்டா என்னென்னலாம் நான் செஞ்சேன். சோ இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா குடிகாரனுக்கு கல்லீரல் கெட்டு போகும், பெண்களுடன் பாலரு வச்சுக்கிறவங்களுக்கு ஹெச்ஐவி வரும், இப்படி பல நோய்கள் வரும். புலால் அதிகமா உண்டாக்க அது டைஜஸ்ட் ஆகாம அவனுக்கு நிறைய அதுல நோய்கள் வரும். இப்படி சூதாட்டத்தினால அவன் சொத்தெல்லாம் இழந்துடுறான். இப்படி எல்லாமே காலத்தின் கட்டுப்பாட்டுல இருக்கு. காலம் பதில் சொல்லும் பார் உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? யாராவது ரொம்ப ஆட்டம் போட்டா என்ன சொல்லுவாங்க? காலம் பதில் சொல்லும் உனக்கு அப்படிம்பாங்க. சோ அந்த காலமாக பகவான் இருக்கிறார். மிருகங்கள்ல சிங்கமா இருக்கிறார்.
சிங்கம் அது வந்து காட்டின் தலைவன். பறவைகள்ல கருடன். கருடன் வந்து மிக உயரமா பறக்கக்கூடியது, நல்லா கூரிய கண்கள். கருடன் அப்படிங்கிறது பகவானுடைய வாகனம். சோ பகவான் அந்த கருடனை தனது வாகனமா வச்சிருக்காரு. அப்போ சிறந்தவற்றுள் எல்லாமே சிறந்ததாக அவர் வந்து பிரதிபலிக்கிறார். திதியும் அதிதியும் சகோதரிகள். அதிதியின் மைந்தர்கள் தான் ஆதித்யர்கள். திதியனோட மைந்தர்கள் தைத்தியர்கள். தைத்தியர்கள்னா அசுரர்கள், ஆதித்யர்கள்னா தேவர்கள். சோ அவங்களாம் பக்தர்கள். தைத்தியர்கள் அப்படின்னா நாத்திகர்கள். லைக் பிரகலாத மகாராஜாவோட அப்பா இரண்யாக்ஷன். அவன் வந்து நானே கடவுள், என் பேரைத்தான் சொல்லணும் அப்படின்னு சொல்றப்ப பிரகலாதர் அது சொல்லல. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு பகவானோட பேரை சொன்னங்காட்டி அவனுக்கு ரொம்ப கோபம். என்னை விட யாரா வசந்தவங்க இருக்காங்க, நான் தாண்டா உயர்ந்தவன், என் பேரை சொல்லுடா, ஏன்டா மக்கு பசலே அந்த பேரை சொல்ற, உங்க குரு உனக்கு இதான் சொல்லி கொடுத்தான், நான் கூப்பிட அந்த சண்டன் அமங்கன் அவங்க ரெண்டு பேரையும் சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்றாங்க, நாங்க சொல்லியே தரல, இவனா சொல்றான், எங்கிருந்து சொல்றான்னு தெரியல, இவனுக்கு யார் சொல்லி கொடுத்தான்னு தெரியல, ஆனா திரும்ப திரும்ப இதையவே சொல்றான், நாங்க இல்லாதப்ப அந்த பசங்களையும் கெடுக்கிறான் அப்படின்னு வந்து அவங்க அப்பாட்ட சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றப்பதான் அவர் வந்து நிறைய சோதனைகளுக்கு உட்படுத்துறாரு. அவரை சோதனை இல்ல, தந்தையே மகனை கொள்ளுங்கின்ற ஒரு அரிய சம்பவம் அங்க நடக்குது. அவர் வந்து தண்ணிக்குள்ள போடுறார், பாம்பு விஷத்தை கொடுக்கிறார், தீக்குள்ள போடுறார், கடலுக்குள்ள போடுறார், யானை விட்டு மிதிக்க சொல்றார், எல்லாத்துல இருந்து இவர் தப்பிச்சிடுறார். மந்திரம் மட்டும்தான் சொல்றாரு, ஆனா எப்படியோ தப்பிச்சிடுறார். கடைசியில பிரகலாதன் ஆஹ் ரொம்ப கொடுமைப்படுத்தப்படும் போது அந்த பகவான் நரசிம்மர் ரூபம் எடுத்து அவங்க அப்பாவை கொன்னு அவர் காப்பாத்துறார். சோ பக்தனுக்கு உடனே அவதாரம் எடுத்து வர்றது இந்த நரசிம்ம அவதாரம் தான். வெயிட் பண்றது இல்ல, குழந்தையா பிறந்து லீலைகள் பண்ணி கடைசியில அசுரனை கொல்றதுக்கு வர்றது இல்ல, உடனடியாக ஸ்பான்டேனியஸா அந்த ஆன் த ஸ்பாட்ல உடனே வர்றாரு. சோ நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து அப்படின்னா நரசிம்மரை உடனடியா கூப்பிட்டோம்னா உடனடியா வந்துடுவார். இப்ப பிரகலாதர் வந்து அசுர குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் தன்னுடைய குழந்தை பருவத்திலேயே மிகச்சிறந்த பக்தரா இருக்கிறார். அவர் பக்தி தொண்டிலும் தெய்வீக இயல்பாலும் கிருஷ்ணரின் பிரதிநிதியாக கருதப்படுகிறார். சோ பற்பல அடக்கியாளும் சக்திகள் உள்ள போதிலும் ஜடகுலகத்தில் உள்ள அனைத்தையும் கரைத்து விடுவது காலம். ஏன்னா ஹம், ரொம்ப அழகா இருக்கிறவங்க பாருங்க, காலத்தின் தோற்றம் அவங்கள மாத்திடும். கிழவனா கிளவியா ஆயிருவாங்க, அவங்கள யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. புகழ் அப்படிங்கிறது காலம் போக போக ஒவ்வொருத்தருக்கும் போயிரும். மனுஷங்களோட புகழெல்லாம் அழகு போயிரும், புகழ் போயிரும், அறிவு அறிவு போயிரும். வயசானா நீங்க உங்களுக்கு இளமையில இருந்த அறிவெல்லாம் எல்லாம் மறந்து போகும். உங்க பேர் என்னன்னு கேட்டாலே தெரியாத அளவுக்கு மறதி வந்துடும். அழகு, அறிவு, புகழ், செல்வம். செல்வம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிரும். ஆனா இங்க காலம் வந்து அதை எல்லாத்தையும் எடுத்துருது. உயிர் இந்த உடம்புல இருந்தாலும் உடம்ப விட்டு இந்த உயிர் போனா அவ்வளவுதான். காலத்தின் கோலம் என்னாகும், இந்த உடம்பு இருக்காது. சோ எனவே காலம் கிருஷ்ணரோட பிரதிநிதி. பல மிருகங்கள்ல சிங்கம் தான் சக்தி வாய்ந்தது, உக்கிரமானது, காட்டின் ராஜா அது. சோ அந்த சிங்கம் வந்து பகவானை பிரதிபலிக்குது. லட்சக்கணக்கான பறவைகள்ல விஷ்ணுவின் வாகனமான கருடன் சிறந்த வாகனம். சோ அந்த கருடனும் பகவானோட பிரதிநிதியா இருக்கு. ஸ்லோகம் 31. பவன பவதாம் அஸ்மி ராம ஹஸ்திர பிருதாம் அகம் ஜஷானாம் மகர சாஸ்மி ஸ்ரோதசாம் அஸ்மி ஜாஹ்னவி. ஜாஹ்னவி அப்படின்னா கங்கை, ஜானவி அப்படிம்பாங்க. ஜானவி தூய்மைப்படுத்துபவற்றில் நான் வாயு. தூய்மைப்படுத்துபவற்றில் நான் வாயு, ஆயுதம் தரித்தவர்களில் நான் ராமன், மீன்களிலே நான் மகரமீன், பாயும் நதிகளில் கங்கை. சோ வாயு வாயு வந்து இப்ப காத்து வச்சு நிறைய தூய்மைப்படுத்துவாங்க. சோ அந்த வாயுவா நான் இருக்கேன். ஆயுதம் தரித்த மன்னர்கள்ல நான் ராமன். ராமன் தலை சிறந்த மன்னர். எடுத்துக்காட்டாக இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக ஒரு சொல் ஒரு இல் வரும் அப்படின்னு
ஒரே மனைவியுடன் வாழ்ந்து மக்களுக்கு ஒரு பாடமாக தன்னோட தந்தையோட வாக்கை காப்பாத்தணுங்கிறதுக்காக அவர் காட்டுல 14 வருடங்கள் இருந்தார். தன்னுடைய அன்னைக்கெல்லாம் ரொம்ப மதிப்பு கொடுத்தார். எப்படி நாட்டு மக்களை பாதுகாக்கணும்னு ஒரு அரசாங்கத்தில் இருக்கிற தலைவர்களுக்கெல்லாம் உதாரணமா இருந்தார். சோ தாய் தந்தையை எப்படி மதிக்கணும், மனைவியை அவர் எப்படி பார்த்துக்கிட்டார். சோ நாட்டு மக்களுக்கு ஒரு சிறந்த மன்னராக இருந்தார். சோ இப்படி எடுத்துக்காட்டா இருந்தார். இப்ப மீன்களிலே நான் மகர மீன் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான மீன். அப்புறம் பாயும் நதிகள்ல கங்கை தான் மிக உயர்ந்த நதியாக இன்றும் பாரத பூமியில போற்றப்பட்டு கங்கையில நீராடினால் எல்லா பாவங்களும் கழியும். கங்கை நீர் எப்பவுமே மாசுறுவது கிடையாது. அதனோட தண்ணியை இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணி விஞ்ஞானிகள் சொல்றாங்க அதுல எந்த கிருமியுமே இல்லை எப்படின்னு ரொம்ப அதிசயப்படுறாங்க. அதுல எத்தனையோ பிணங்கள் மிதந்துட்டு இருக்கலாம். கங்கையில நிறைய சாயக்கழிவுகள், தொழிற்சாலை கழிவுகள் எல்லாம் விடப்பட்டாங்க கூட இன்னைக்கு வரைக்கும் கங்கை மாசுபட்டதில்லை. கங்கை நதியை இங்க கொண்டு வந்தது ஒரு மன்னர். அவர் தன்னோட பித்ருக்களை எல்லாம் ஆஹ் ஆயிரக்கணக்கான பித்ருக்கள் அவங்க சாபத்தினால, முனிவரோட சாபத்தினால அப்படியே எரிஞ்சு போயிட்டாங்க. அவங்களை எல்லாம் ஆஹ் மீட்டெடுக்கிறதுக்காக, அவங்க ஆத்மாக்களை எல்லாம் சாந்தி பண்றதுக்காக இந்த கங்கையை இங்க கொண்டு வந்தார். அடுத்தது ஸ்லோகம் 32. சர்க்காணாம் ஆதிர் அந்தஸ்ச மத்தியம் சைவாகம் அர்ஜுன அத்தியாத்ம வித்யானாம் வித்யானாம் வாத பிரவதாம் அகம். எல்லா படைப்புகளிலும் ஆதியும் அந்தமும் நடுவும் நானே. அர்ஜுனா, அறிவில் நான் ஆத்மாவை பற்றிய அறிவு, விவாதிப்பொருள் நான் முடிவான உண்மை. சோ விவாதம் பண்றது அப்படின்னு கோர்ட்ல நீங்க பார்த்திருப்பீங்க. விவாதம் பண்ணி முடிவான ஒரு உண்மையை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது. சோ விவாதங்கள்ல நான் முடிவான உண்மை. அது போல ஆத்மா அப்படின்னா அதுதான் உண்மையான ஆத்மாவை பற்றி விவாதிக்கிறதுங்கிறதா உண்மையான அறிவு. ஆத்ம ஞானம் இல்லாத எந்த ஒரு விவாதம் அது அறிவு உண்மையான அறிவு இல்ல. அதான் தன்னுணர்வு, செல்ஃப் ரியலைசேஷன். அப்போ மேல நடுவுல கீழே என்ன பாக்குறீங்களோ, ஆதி அந்தம் நடு, பகவான் தான் ஆதி. அனாதிர் ஆதிர் கோவிந்த சர்வ காரணம். சோ அந்தமும் இன்ஹலியேஷன் அப்படின்னு சொல்லி அந்த அழிவு, பிரபஞ்சங்கள் எல்லாம் மொத்தமா அந்த அகிலம் எல்லாமே அழிக்கப்படும் போது அது பகவானுடைய விருப்பம் போல நடைபெறுகிறது. பகவான் விருப்பப்பட்டார்னா எல்லாமே அழிஞ்சிரும். பிரம்மாவோட ஒரு பகுதி, அதாவது ஒரு நாள்ல ஏற்படுற பகுதி பிரளயம், முழு பிரளயம், அவரோட 100 ஆண்டுகள் முடிந்து ஒரு முழு பிரளயம் ஏற்படுறது எல்லாமே பகவானாலதான். சோ ஆதியும் அந்தம்ல என்ன பண்ற, நடுவுல படைத்தல், காத்தல், அழித்தல். காத்தல் நடுவுல என்ன பண்றார், காக்கும் தொழிலை பண்றார். அது விஷ்ணுவோட தொழில். ஏன்னா சத்துவகுணத்துல இருக்கிறவங்க தான் காக்க முடியும். தமோ குணத்தின் அதிபதியா இருக்கிற சிவன் அழிப்பதற்கும் பிரம்மா படைப்பதற்கும், அப்படிமாக இங்க புருஷ அவதாரங்கள் எல்லாமே நான் தான். சோ உலகம் படைக்கப்பட்ட போது அனைத்து ஜட உலகங்களும் முதல்ல படைக்கப்பட்டது. சோ இந்த தோற்றம் மகாவிஷ்ணு, கர்ப்போதய சாய் விஷ்ணு, சீரோதக சாய் விஷ்ணுவினால் படைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு இறுதியில் அளிக்கப்பட்டது. சிவபெருமானால் அளிக்கப்படுகிறது. பிரம்மா 2ஆம் தர படைப்பாளி. சர்க்க விசர்க்க. சர்க்க அப்படின்னா முதல் தர படைப்பு, விசர்க்க அப்படின்னா 2ஆம் தர படைப்பு. ஏன்னா பகவான் முதல்ல எல்லாம் கொடுத்துடுறாரு. இப்ப காருக்குரிய பாட்டெல்லாம் இருக்குது, அதை அசம்பிள் பண்ணணும், ஜாயின் பண்ணினா ஒரு கார் ஆயிடும். அப்ப அந்த காருக்குரியதெல்லாம் முதல்ல படைச்சு கொடுத்துடுறாங்க யாரு, ஒருத்தர். சோ அவர் முதல் தர படைப்பாளி. இப்ப நட்டு போல்ட்டு கதவு என்ஜின் அப்புறம் சீட்டு இதெல்லாம் ஒருத்தர் ரெடியா வச்சிருக்காரு. ரெடியா வச்சு நீ
நீ இதை அசம்பிள் பண்ணுப்பானா. அப்ப படைப்பாளி இங்க யாரு? முதல்ல பாட்டு பாட்டா எல்லாம் செஞ்சார் இல்லையா, மேனுஃபேக்சர் பண்ணார் இல்லையா, அவர் தான் படைப்பாளி. ஆனா அசம்பிள் பண்ணவர் வந்து ரெண்டாவது தான். அது போல சிவபெருமான் இவர் விஷ்ணு எல்லாத்தையும் படைச்சிடுறாரு. ரெண்டாவது அதையெல்லாம் ஜாயின் பண்ணி படைக்கிறாரு யாரு? பிரம்மா. சோ படைத்தல், காத்தல், அழித்தல் இதை செயல்படுத்தும் இவர்கள் பரமபுருஷரின் குணாவதாரங்கள். எனவே மொத்த படைப்பிற்கு ஆரம்பமும் மத்தியும் இறுதியும் அவரே. உயர்கல்வியை அடைவதற்கு பலதரப்பட்ட அறிவினை நல்கும் புத்தகங்கள் இருக்கு. அப்புறம் புத்தகங்கள் 4 வேதங்கள்ல 6 வேத அங்கங்கள், வேதாந்த சூத்திரம், நியாய சாஸ்திரம், தர்ம சாஸ்திரம் அப்படின்னு 14 பிரிவுகளை கொண்டிருக்கு. இதுல வந்து அத்தியாத்ம வித்யாவை, ஆன்மீக அறிவினை வழங்கும் புத்தகம், குறிப்பாக வேதாந்த சூத்திரம் பகவானின் பிரதிநிதி ஆகும். சோ வேதாந்த சூத்திரம் அப்படின்னா வேதங்களுக்கெல்லாம் இறுதி முடிவு சூத்திரம். அப்புறம் தர்க்கவாதத்தின் மத்தியில பல்வேறு வாதங்கள் இருக்கு. ஒருவன் தன்னுடைய வாதத்தை ஆதரிப்பதாக காட்டும் ஆதாரம் எதிர்த்தரப்பினரையும் ஆதரிக்கும் போது அது ஜல்ப. ஒருவன் தன்னுடைய வாதத்தை ஆதரிப்பதற்காக காட்டும் ஆதாரம் எதிர்த்தரப்பினரையும் ஆதரிக்கும் போது, ஏன்னா பொதுவான கருத்து இருக்கும்போது ரெண்டையுமே ஆதரிக்கும் வேண்டிய நிர்பந்தம் வரும். அது வந்து ஜல்ப. அப்ப எதிர்த்தரப்பினை எப்படியாவது தோற்கடிக்க முயற்சி செய்யறது விதாண்ட. ஏன்னா விதாண்டம் பண்ணாத போ அப்படின்னு போனாவாம். அதாவது உண்மை இல்லாத ஒண்ண உண்மைன்னு சொல்லி பேசிட்டே இருப்பாங்க சிலரெல்லாம். கடவுள் இல்ல அப்படிம்பாங்க. இல்ல கடவுள் இருக்கிறார் அப்படின்னு பக்தர்கள் சொல்லுவாங்க. எங்க உங்க கடவுளை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்து பார்க்கலாம், என் கண்ணால பார்த்தா தான் நம்புவேன். இந்த வேதங்கள்லாம் நீங்க சொல்றீங்களா, இதெல்லாம் நீங்களே எழுதி வச்சு நீங்களே படிக்க வேண்டியது. இதெல்லாம் என்ன உங்களுக்கு கூட்டுத்தனமா நம்பிக்கை அப்படின்னு விதாண்டம் பண்ணுவாங்க. ஆனா நம்ம ஆதாரபூர்வமோட பக்தி பண்றோம். சாஸ்திரங்கள்ங்கிறது அக்னேஷா ஸ்ரத்ததானசிய சம்சயாத்மா அவனசியதி நாயம்லோகோ அஸ்தின பரும் நசுகம் சம்சயாத்மனக. சோ வேதங்களை சந்தேகப்படுபவர்களுக்கு நசுகம், சுகமே கிடையாது. ஏன்னா அவங்க எப்பவுமே கற்பனையிலேயே ஈடுபட்டிருப்பாங்க. வேதங்கள் தான் உள்ளவற்றை சொல்லுவது. வேதம் வந்து தாய் மாதிரி, தாய் தான் சொல்லணும் உன்னுடைய தந்தை இவர் இவர் அப்பான்னு கூப்பிடு அப்படின்னு. இல்ல இல்ல நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? ஏன்னா தாய் உண்மையைத்தான் சொல்லுவா. சோ வேதம் வந்து உண்மை சொல்லுது தாய் மாதிரி. அதை ஏத்துக்கணும், அப்படியே ஏத்துக்கணும், அதையெல்லாம் பரிசோதிக்க கூடாது. ஏன்னா வேதங்கள் எங்கிருந்து வந்தது? பகவான் இருந்து, பகவானுடைய திருவாயிலிருந்து. வேதேச சர்வே ரகம் வேத வேத்தியோ வேதாந்த கிருத் வேதவித் ஏவச்சாகம். வேதங்களை படைத்தவனும் நானே, வேதங்களால் அறிந்து கொள்ளப்பட வேண்டியவனும் நானே, வேதங்களை முழுமையாக அறிந்தவனும் நானே, பகவான் சொல்றார். அப்போ சந்தேகப்படக்கூடாது. வேத சக்ஷு, ஞான சக்ஷு. வேதம் தான் ஞானத்தை கொடுக்கும். இந்த ஞானத்தின் கண்களால் பார்க்கும்போது பகவானை பார்க்கலாம். சும்மா ஒருத்தன் வந்து எங்க பகவானை கொண்டு வந்து என் முன்னாடி நிறுத்துனா, ஒரு டாக்டர் படிக்கவே உனக்கு 5 வருஷம் வேணும். என்ஜினியரிங் படிக்கணும்னா 4 வருஷம் வேணும். சாதாரண டிகிரி படிக்கிறதுக்கு 3 வருஷம் வேணும். இந்த ஜடத்துல ஒரு சின்ன பொருளை அடையறதுக்கே, ஒரு சின்ன தகுதி அடையறதுக்கே நீ இவ்வளவு காலத்தை கொடுக்குறப்போ, பகவான அறியணும்னா நீ முதல்ல நம்பிக்கையோட உள்ள வரணும். அதுக்கு காலத்தை கொடுக்கணும். சும்மாவே எல்லாமே கிடைச்சிருமா? ஒரு 5 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு நீ என்ன பாடுபடுற? அப்ப இதுக்கு மதிப்பில்லாத அந்த கடவுளை, மிக பெரும் மதிப்பு கொண்ட, மதிப்பில்லாதனா மதிக்கவே முடியாது பகவான் எவ்வளவு பெரியவர்னு. அப்பேற்பட்ட மிக உயர்ந்த நபரை நீ போய் இப்போ ஒரு பிரைம் மினிஸ்டர் பார்க்கணும்னா அதுக்கு எத்தனை ஃபார்மாலிட்டி இருக்கு. நீங்க போனோம்னா பார்க்க முடியுமா? எவ்வளவு பேருகிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணும், என்ன ரீசன் சொல்லணும், உள்ள போனா சோதிப்பாங்க. அப்படி மாச கணக்குல வருஷ கணக்குல நீங்க அதுக்கெல்லாம் பிளான் பண்ணணும். இப்ப பகவானை பார்க்கணும்னா ஜென்ம ஜென்மமா தவம் புரிஞ்சிருக்கணும். அதுக்கு உங்களுக்கு காது கொடுத்துருக்கணும், எல்லா புலன்களையும் அவருக்கு சேவை செய்ய கொடுத்துருக்கணும். ஒண்ணுமே இல்லாம நான் கிருஷ்ணரை பாக்குறேன், கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியும்னு ஆட்டம் போடுறவங்கனால என்னைக்கும் முடியாது. தப்பா வேணா புரிஞ்சுக்கலாம். உங்க அகங்காரம் பொய் அகங்காரம் அங்க வெளிப்படுது. ஆனா உண்மையான அகங்காரத்தை கொண்டவனே பகவானுக்கு தொண்டு பண்ண முடியும். ஜீவேன சுரூபகய கிருஷ்ணேர நித்திய தாச. அவரை பற்றி கேட்பதற்கான சுவையை வளர்த்து கொள்ள முடியும். ஆனா தப்ப அபிப்பிராயம் கொண்டவங்கனால கற்பனை தான் பண்ண முடியும், உண்மையை கண்டறிய முடியாது. ஏன்னா பகவான் சொல்றாரு,
நாகம் பிரகாச சர்வசிய யோகமாயா சமாவிருத முடோயம் நா விஜானாதி லோகோமாம் அஜம் அவ்யயம். என்னை யோகமாயி என்கின்ற சக்தியினால் என்னை மூடிக்கொள்கிறேன். நான் எல்லாருக்கும் என்னை காட்டுறது கிடையாது. முட்டாள்கள் என்னை அறிய முடியாது. அப்ப புத்திசாலிகள் யாரெல்லாம் பக்தி தொண்ட கையில எடுத்து பகவானுக்கு சரணடைகிறாங்களோ அவங்களால மட்டும்தான் பகவானை பார்க்க முடியும். நினைச்ச உடனே அவன் கண்டு வந்து காட்டுன்னா காட்ட முடியாது. அவர் என்ன வாட்ச்மேனா? அவர் ரொம்ப மிக 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 உயர்ந்த இடத்துல இருக்கிறார். நம்ம ஜனக்கண்களால நம்ம முதுகையே பார்க்க முடியாத நாம கடவுளை பார்க்கணும்னு ஆசைப்படுறது ரொம்ப தவறு. இப்ப ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் தவம் செய்யும் ஞானிகள் கூட பகவானை பார்க்க முடியல. அப்ப எடுத்த உடனே பகவான் காட்டுனா இப்ப காற்றை பார்க்க வேண்டுமென்றால் உணரத்தான் முடியும். அப்படி பகவானை இப்ப வேணா உணரலாம். ஆனா எப்ப ஆன்மீக கண்கள் கிடைக்குதோ அர்ஜுனனுக்கு கிடைச்ச மாதிரி அப்பதான் பகவானை பார்க்க முடியும். இப்ப பகவானை பார்க்கணும்னு உன் கண்ணு முன்னாடி யாராவது வர சொன்னா கண்கள் அவிஞ்சு போகும், உன்னோட உடம்பே அழிஞ்சு போகும். ஏன்னா 1000 கோடி சூரிய பிரகாசம் கொண்டவர். அவர் வந்தா நீ பஸ்பமாயிருவ. சோ அதுக்கு தகுதி வேணும், உடம்புக்கும் வேணும், ஞானக்கண்ணும் வேணும். சோ அதுக்குரிய எஃபர்ட் போடணும். ஏன்னா இடத்துல நீங்க ஒரு சின்ன பொருள் கிடைக்கணும்னாலே எத்தனை முயற்சி பண்றீங்க. ஆனா பகவானை பாக்குறதுக்கு என்ன சர்வசாதாரணம் பேசுறீங்க? ஏன்னா பகவான் அப்படிப்பட்டவர் கிடையாது, மிக உயர்ந்தவர். அது புரிஞ்சுக்காம விளையாட்டா பேசுறாங்க. தர்க்கவாதிகள் மத்தியில பல்வேறு வாதங்கள் இருக்கு. ஒருவன் தன்னுடைய வாதத்தை ஆதரிப்பதாக காட்டுகின்ற ஆதாரம் எதிர்த்தரப்பினரையும் ஆதரிக்கும் போது அது ஜல்ப. அதாவது இப்ப கோர்ட்ல எல்லாம் ப்ரூவ் பண்றாங்க இல்லையா, நிறைய எவிடன்ஸ் வச்சு, அது ஜல்ப. ஆனா எப்படியாவது தோற்கடிக்கணும் அப்படின்னு விதாண்டம் பண்றாங்க பாருங்க. நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னு சொல்றவங்க கண்ணை மூடிட்டு, இல்லப்பா 4 கால் இருக்கு நல்லா பாரு, இல்ல 3 கால் தான். இது விதாண்டம். தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி நடிக்கிறது. தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை என்னைக்கு எழுப்ப முடியாது. சோ இது விதாண்டம். சோ இறுதி முடிவு என்னன்னா வாத இறுதி உண்மையான முடிவு வாதம். வாதம் அன்னைக்கெல்லாம் அரசு சபையில அறிஞர்கள் வாதம் பண்ணுவாங்க. அப்புறம் உண்மையை ஒத்துக்குவாங்க, உண்மையை ஒத்துக்குவாங்க, தோற்றதா ஒத்துக்குவாங்க. இதுதான் வாதம், உண்மையான வாதம். இப்போ சிவனை வழிபடுற சைவர்கள் வைணவர்கள் 2 பேரும் வாதம் பண்ணுவாங்க. பல கோட்களை கொடுப்பாங்க. இந்த சாஸ்திரத்துல இப்படி இருக்கு, அந்த சாஸ்திரத்துல இப்படி இருக்கு, பாஷ்யம் கோவிந்த பாஷ்யம் இதை சொல்லுது, ஸ்ரீ சம்பிரதாயம் ஸ்ரீ பாஷ்யம் இதை சொல்லுது, இப்படி எல்லாமே சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க ஏத்துக்குவாங்க. அப்புறம் இப்போ ஸ்ரீ ராமானுச்சாரியார் மேல்கோட்டையில தங்கி இருந்தப்போ பல ஆயிரக்கணக்கான அங்க சமணர்கள் இருந்தாங்க, ஜைனர்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அவங்க எல்லாம் என்ன என்ன பண்ணாங்கன்னா வாதம் பண்ணுங்க. அப்போ ஒரு கண்டிஷன் வச்சாங்க, உங்க மதம் தான் பெருசு அப்படின்னா எங்க கேள்வி எல்லாரும் ஒட்டுக்கா கேட்போம், அத்தனை கேள்விக்கு நீ பதில் எங்களுக்கு கிடைக்கணும். அது எப்படி முடியும்? நீங்க 10 பேரு ஒரே டைம்ல என்னை கேட்டீங்கன்னா நான் எல்லாருக்கும் எப்படி நான் பதில் சொல்ல முடியும்? நான் சாதாரண மனுஷன், என்னால முடியாது. ஆனா ஸ்ரீ ராமானுஜாச்சாரியர் யாரு? அனந்த சேசர். அப்போ அவங்க எல்லாம் கேட்டாங்களாம். இவர் ஒரு திரைக்கு பின்னாட உட்காந்துட்டு இருந்தாராம். திரைக்கு பின்னாட உட்காந்துட்டு இவங்க அத்தனை பேரும் கேள்வி கேட்டாங்களாம். அப்ப எல்லாருக்கும் தனித்தனியா அவங்க கேள்விக்கான பதில அவர் சொன்னாராம். இப்ப எல்லாருக்கும் ஆச்சரியம். இதுல சில பேர் நம்பினவங்க தப்பிச்சாங்க. நம்பாதவங்களுக்கு அரைக்குறையா நம்பினவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. நம்பாதவங்களுக்கு எல்லாம் அப்பவே உடம்ப விட்டு அந்த ஆத்மா போயிருச்சு. அப்ப சந்தேகப்பட்டவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த திரைய விலக்கி பார்த்தாங்க. பார்த்து எல்லாருக்கும் அப்படியே கண்ணே இருட்டாயிடுச்சு, கண்ணு குருடாயிடுச்சு பாதி பேருக்கு. ஏன்னா அங்க அனந்த சேசன் 1000 தலைகளோட உட்கார்ந்து இந்த திரைக்கு பின்னாடி உட்காந்து தவம் பண்ணிட்டு இருந்தாராம். ஸ்ரீ ராமானுஜாரியார் இன்னைக்கும் அந்த இடத்த நீங்க போய் பார்க்கலாம். ஒரு சின்ன மலை இருக்கும், அதுல நரசிம்மர் அங்க ஸ்தாபனம் பண்ணிருக்காங்க. அங்கதான் அனந்த சேசரோட அந்த வாதம் பண்ண இடம் இருக்கு.
ஓ, இப்படி அந்த ஜைனர்கள் என்னவானாங்க, மறுபடியும் ஸ்ரீ சம்பிரதாயத்துக்கு வந்து நாராயணனை வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க வந்து அந்த சம்பிரதாயமே ஒளிஞ்சிருச்சான். இன்ன வரைக்கும் அங்க அந்த சைன் சைன மதம் அங்க கிடையாது இப்போ. ஏன்னா அவங்க குருட்டுத்தனமா, அது வந்து கற்பனையில வந்த மதம். இதை நம்ம பாகவத்துல படிப்போம் அது எப்படி தோன்றுச்சு அப்படின்னு. ஏன்னா ஒரு மன்னர் வந்து இந்த ஸ்ரீ சம்பிரதாயத்தை ரொம்ப விரும்பினாரு. ஆனா அவரோட முறையில அவர் ஃபாலோ பண்ண, கற்பனையில ஃபாலோ பண்ணி அது காலம் போக போக என்னாச்சுன்னா பலவிதமான போலி சடங்குகள் எல்லாம் வந்து அவங்க இந்த மாதிரி தனியான ஒரு சமயத்தை அவங்களே உருவாக்கிட்டு அதுக்குள்ள போயிட்டாங்க அப்படிங்கறது பாகவத்துல படிப்போம் நம்ம. சோ இப்படி வாத விதாண்ட. அப்ப இறுதி உண்மை வாதம் அப்படின்னா இறுதி உண்மை நான் தான், அதனோட அது வந்து என்னுடைய பிரதிநிதி அப்படிங்கிறார். அடுத்தது 33வது பதம். அக்ஷராணாம் அகாரோ அஸ்மி द्वन्द्व सामासिकस्य च अहम् एवाक्ष्य कालो தாதாகம் விஸ்வதோ முக. எழுத்துக்களில் நான் முதல் எழுத்தாகிய ஆ. ஆ அப்படிங்கிற சொல் முதல் எழுத்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அந்த ஆங்கிற எழுத்து நான் தான். குட்டு சொற்கள்ல துவந்துவ, அதாவது ரெண்டு சொற்கள் இணையும் போது, இப்போ க அப்படின்னா இக் ஆ, அந்த ரெண்டையும் சேர்த்துனா க. அந்த இரட்டை சொல் இருக்கு இல்லைங்களா, அது நான் தான். துவந்துவ அப்படின்னா இருமை, ரெண்டு. அப்ப தீராத காலமும் நானே. ஏன் தீராத காலம்னு சொல்றாரு? காலம் அப்படிங்கிறது என்னைக்குமே தீராது. ஏன்னா சத்தியுகம் போய் திரேதாயுகம், திரேதாயுகம் போய் துவாபர யுகம், துவாபர யுகம் போய் கலியுகம், கலியுகம் முடிஞ்சதுன்னா மறுபடியும் அந்த ரொட்டீன் சத்தியுகம். இந்த காலங்கள் வந்து எப்பவுமே இப்போ வருஷம் வருஷம் வருது. கோடை காலம் வருது, முடிஞ்சு போச்சுன்னா முடிஞ்சிருதா? கிடையாது, அடுத்த வருஷம் வருது. குளிர்காலம் முடிஞ்சுதா, அப்பாடா அப்படின்னு இருக்கும்போது அடுத்தது கோடை காலம் வந்துடும். சோ இப்படியாக இலையுதிர் காலம் வரும். வருஷம் வருஷம் இது வந்துட்டு போயிட்டே இருக்கும். ஆனா என்லெஸ் ப்ராசஸ் இது, எப்பவுமே தொடர்ந்து சைக்கிள், அந்த சைக்கிள் ஓடிட்டே இருக்கும். சோ அந்த தீராத காலம் நானே. படைப்பாளிகளில் நான் பிரம்மா. பிரம்மா வந்து எல்லாத்தையும் படைக்கிறார். செகண்டரி கிரியேஷன் இப்பதான் பார்த்தோம். பிரைமரி கிரியேஷன் சர்க்கா அப்படிங்கிறது பகவானோடது. விசர்கா அப்படின்னா ரெண்டாவது படைப்பு. அந்த ரெண்டாவது படைப்பு யார் கையில கொடுக்கப்படுது? இந்தாப்பா, நான் எல்லாம் இதெல்லாம் ஒண்ணு ஒண்ணு சேர்த்தி வச்சு நீ படைச்சுக்கோ அப்படின்னு பகவான். ஏன்னா பகவானுக்கு அந்த வேலையெல்லாம் கிடையாது, பகவான் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. நான் காரணம் காரியம் ச வித்யதே. அவருக்கு எந்த காரணம் கிடையாது, காரியம் கிடையாது, சாப்பிடணும் கிடையாது, தூங்கணும் கிடையாது, எந்த ஒரு காரியம் கிடையாது அவருக்கு. அவர் வந்து ஆனந்தமயமானவர், சச்சித்த ஆனந்தமயமானவர். அவர் எப்பொழுதும் நிலையாக கோலோக விருந்தாவனத்தில் இருக்கிறார். ஆனா இங்கேயும் வர்றார். எப்படி? அவருக்குள்ள இருக்கிற ஒரு கிருஷ்ணர் வர்றார், அவரே வர்றதில்ல. சோ அசுரர்களை அழைக்கும் போது வசுதேவ கிருஷ்ணராக அவருக்குள்ள இருந்த ஒரு கிருஷ்ணர் வர்றார். அவர் தன்னை பலவாக விரிவங்கம் பண்ணிக்க முடியும். நம்மள மாதிரி இல்லை. நாம ஒருத்தர் தான் செய்யணும். செல்வி அப்படின்னா நான் என்னோட காலை கையும் வச்சுக்கிட்டு நான் தான் ஓடணும். செல்வி இங்க வேணா, நான் ஒருத்தி தான் ஓடணும். இங்க ஒரு செல்வி அங்க ஒரு செல்வி இருக்க முடியாது. ஆனா இந்த யோகிகள், சித்தர்கள், இவங்கெல்லாம் சித்தி பெற்றவங்களா இருக்காங்களா, அவங்க வந்து தங்களை 9 விதமாக தங்களை விரிவங்கம் பண்ணிக்கலாம். இங்க ஒருத்தர் இருப்பார், டெல்லியில ஒருத்தர் இருப்பார், யுஎஸ்ஏல ஒருத்தர் இருப்பார், யூகேல ஒருத்தர் இருப்பார். உங்களை அங்க பார்த்தனே, இன்னைக்கு எப்படி இங்க வர முடிஞ்சது அவ்வளவு தூரம்? இங்க வர்றக்கே 4 நாள் ஆகுமே, பிளைட் பிடிச்சு வந்தா கூட. எப்படி இங்க வந்தீங்க அப்படின்னா, யோக சித்திங்க ஒருத்தர் வந்து 8, 9 அப்படி வரலாம். அப்படித்தான் கஷ்யப்ப முனிவர் தன்னை மாற்றிக்கொண்டார்னு பாகவத்தில் நாம் படிக்கிறோம். தேவகூதி கூட அவர் எப்படி இருந்தார், 9ஆக தன்னை மாற்றிக்கொண்டு அப்படின்னு. அப்புறம் படைப்பாளிகள்ல நான் பிரம்மாங்கிறார். சோ சமஸ்கிருத அகர வரிசையில முதல் எழுத்தாகிய அகாரம் வேத இலக்கியங்களின் ஆரம்பமாகும். அகாரமின்றி எதையும் உச்சரிக்க முடியாது. முதல்ல குழந்தை சொல்றதே அம்மா, அப்பா. சோ அந்த ஆங்கிற சப்தம் ஆரம்பம். இது மாதிரி பல கூட்டு சொற்கள் இருக்குது. இதுல வந்து ராமகிருஷ்ணா இதெல்லாம் கூட்டு சொற்கள்.
இரண்டு சொற்கள் இருமை துவந்தம். அது வந்து துவந்தான்னு சொல்லப்படுது. ராமகிருஷ்ண அப்படிங்கிற கூட்டு சொல்ல ராம கிருஷ்ண எனும் ஒரே வடிவை கொண்டுள்ளதால் அவை துவந்த்வ என அழைக்கப்படுகிறது. இந்த மாதிரி நீங்க நிறைய சொற்களை பார்க்கலாம். சோ அழிப்பவர்கள் எல்லாத்துலயும் இறுதியானது காலம். சோ எனக்கு 20 வயசு, 25 வயசு, 30 வயசு, 40 வயசு, 50 வயசு, 70 வயசு, 80 வயசு, 100 90 வயசு வரைக்கும் கூட இருந்தாலுமே 100 வயசுக்கு மேல இருக்காது. சோ காலம் வந்து இந்த உடலை எடுத்துருது. இறுதி, அதுதான் இறுதி, இந்த உடலுக்கான இறுதி. ஆனா ஆத்மாக்கு வந்து முடிவு கிடையாது, என்னைக்குமே இருக்குது. அன்னைக்கும் இருந்தது, இன்னைக்கு இருக்கு, நாளைக்கும் இருக்கும். ஆனா நம்ம அதையா நினைக்கிறோம்? இந்த உடம்ப வச்சுதான் ஆட்டம் போடுறோம். சோ அதுக்கு இறுதி இருக்கு. காலம் வந்து அதுக்கு இறுதி, நம்மளுக்கு இறுதி கொடுக்குது. சோ காலம் அனைத்தையும் அழிக்கின்றது. அந்த பிரளயம் வரும்போது எல்லாமே அழிஞ்சு போகுது. ஒரு சின்ன அணு கூட உயிரோடு இருக்க முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு நாள் 2 நாள் இல்ல, பல ஆயிரம் ஆண்டுகள் அந்த இயற்கையோட சீற்றம். இப்ப நீங்க கற்பனையில கூட நினைச்சு பார்க்க முடியாது. பிரளயத்தின் போது கடல் கொந்தளிப்பு அவ்வளவு இருக்குமா, நெருப்பு இருக்குமா, காற்று இருக்குமா, சூறாவளி காற்று, அதெல்லாம் நாம பார்த்திருக்கவே மாட்டோம். இதெல்லாம் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தொடர்ந்து இருந்துட்டே இருக்குமா. ருத்ரன் தான் அந்த அழிவு ஏற்படுத்துறாரு. அதனாலதான் அவருக்கு தமோ குணம் அதிபதி. சோ காலப்போக்கில் தோன்றக்கூடிய மிகப்பெரிய நெருப்பு அனைத்தையும் அழித்துவிடும் என்பதால் காலம் கிருஷ்ணரது பிரதிநிதி. படைப்பாளிகளாக திகழும் உயிர்வாளிகள்ல நான் பிரம்மாவாக இருக்கிறேன். பரமபுருஷரான கிருஷ்ணரின் பிரதிநிதி அந்த பிரம்மாவும். இதெல்லாம் நம்ம பாகவத்துல படிக்கிறோம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நாளைக்கு தொடர்ந்து படிக்கலாம். உங்களுடைய கருத்துக்கள், கேள்விகள் இப்ப பார்க்கலாம்.